இந்த ஆயா தாங்க இறந்துட்டாங்க. பாவம். என் கூட ஆடி பாடி நடிச்சிட்டு இருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க வந்தால் நான் சாப்பாடு போடாமல் டீ வச்சு கொடுக்காம அனுப்ப மாட்டேன். எனக்கு எப்போவுமே வயசானவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப நான் பரிதாபப்பட்டு பார்ப்பேங்க. அப்படி ஒருத்தர் தான் அவங்க. இது மாதிரி நான் 4-5 பேர்த்த நான் வயதானவங்களை நான் பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன். ஆனால் கீழே விழுந்து கால் அடிபட்டுடுச்சு. அப்போ அவங்க பேத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆயாவால் நடக்க முடியல எந்திரிச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் படுத்த படுக்கையாகிட்டாங்கங்க. நான் போய் பார்த்துட்டு பன்னு வாங்கி டீ வைக்க சொல்லி என் கையினால் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தேங்காய் கொடுக்க சொல்லி அவங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி லப்பர் போட்டு விட்டுட்டு வந்தேங்க. மறுபடி பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் போனேன். டீ வாங்கி 4 பன்னு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வந்தேன். என்னால் முடிஞ்சது நான் பண்ணேங்க. ஆனாலும் அவங்க இறந்துட்டாங்க. இந்த ஆயா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவம் என்னோட நல்லா சிரித்து பேசி நடித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தாங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இவங்க தாங்க. என்னைக்குன்னா இந்த வாரம் சனிக்கிழமை அவங்க இறந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நான் போய் மாலை வாங்கி போட்டுட்டு சனிக்கிழமை நைட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சுங்க. ஆயா இறந்துட்டுதா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சோடனே நான் அங்கே போயிட்டேன். போய் 300 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கி போட்டேங்க. பெரிய மாலையாக வாங்கி போட்டு அவங்க பேத்தி கையில் ஏதோ செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அது அவங்க வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச உதவிங்க செஞ்சுட்டு வந்தேன். பாவங்க, நமக்கும் வயசானால் இந்த நிலை வரலாம் இல்லைங்களா? நமக்கும் வயசானால் இந்த நிலை வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆயாவை. எங்கே போயிட்டு வந்தாலும் என்னை பார்க்காம அவங்க போக மாட்டாங்க. என்கிட்ட பேசி ஒரு கிளாஸ் வர காப்பியாவது வாங்கி குடிச்சிட்டு தான் போவாங்க. நல்ல என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இப்போது அவங்க இறந்துட்டு தான் எனக்கு என்னமோ கை உடஞ்ச மாதிரி கூட இருக்குது. ஆனால் பக்கத்தில் இல்லாமல் போனாலும் இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது இறந்ததும் மனசு ரொம்ப ஃபீல் பண்ணுது. என்னதான் நமக்கு எத்தனை தான் சம்பாதிச்சாலும் எது பண்ணினாலும் நமக்கு கடைசியாக வரப்போகுது ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. பிள்ளைங்க பசங்க யாரும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. நம்மளும் ஒரு நாள் தனியாக போகிறவங்க தான். இதை நினச்சி பார்த்து எல்லாருமே நினச்சி பார்த்து செயல்படுங்க. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா? அவர் பார்த்து என்ன செய்யணும்னு செஞ்சால் அது அவர் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. சும்மா பாடலாம், ஆடலாம், பார்க்கலாம். சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம் குலுங்க குலுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி. வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேங்க. அது அவங்க தூரத்தில் இருக்காங்க. சரி, நம்ம வீடியோ எடுத்தால் அவங்க ஏதாவது நினைப்பாங்கல்ல இல்லை, ஏன் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் எடுக்கலை. இல்லைன்னா வீடியோ எடுத்திருப்பேங்க ஆயாவை. வேண்டாம், நம்ம
ஊருனா அது ஒன்று சொல்லுவாங்க. பக்கத்து அடுத்த ஊரில் போய் நம்ம வந்து எடுத்து அவங்க பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தினால தான் ஆயாவை நான் வீடியோ எடுக்கலைங்க. ஆனால் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அந்த ஈசன் அருள் நான் வேண்டிக்கிறேன். அவங்க நல்ல முறையாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அடுத்த பிறவியில் நல்ல முறையாக பிறக்க வேண்டும். அந்த ஆண்டவன் அருள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லோரும் நீங்களும் அதுதான் வேண்டிக்குங்க. அதாவது இறப்பது ஒரு பொக்கிஷந்தான். இருக்கிறவர்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் இறப்பவர்களுக்கு அதுவும் ஒரு புண்ணியஸ்தானம் தான். அது வந்து நல்லது தான், கெட்டது எதுவும் கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ துன்பப்படுறோம் இந்த பூமியில், கடைசியில் நம்ம வந்து நம்ம ஆத்மா சாந்தி அடையணும்னா அது வந்து நம்ம இறப்பில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. நம்ம இறக்கும்போது தான் நம்ம ஆத்மா சாந்தி அடையும். அது சாந்தி அடையிறது எப்படி என்று நம்ம வாழும் வாழ்க்கையில் தாங்க இருக்குது. நீங்களும் அது மாதிரி நினச்சி பார்த்து செயல்படுங்க. நல்ல முறையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு ஆயுள் கிடைக்கட்டும். தேங்க்யூ.